நண்பா நண்பீஸ் தளபதி விஜய் சிஎம் சிஎம் ஜோசப் விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி இதோட ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ இது தான் லாஸ்ட் டிவி, லாஸ்ட் டான்ஸ், லாஸ்ட் ஃபிலிம் எல்லாமே இந்த வீடியோவில் தான் இருக்க போகுது. லாஸ்ட் டிவி கூட வச்சுக்கலாம். என்னென்னா நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை போய் பார்த்தேன். ஃபேமிலியோட குடும்பத்தோட எல்லோரும் கூப்பிட்டேன். வீடியோட கடைசி படம் வாங்க பார்ப்போம்னு சொல்லி எல்லாரோடையும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். யார் யார் தனியாக போய் பார்த்தீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தீங்க, ஃபேமிலியோடு போய் பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 1 வீக்கான பிறகு 9 படம் கிட்டத்தட்ட 200 கோடி கொடுத்த ஒரே ஹீரோவாக தமிழில் நம்ம தளபதி மட்டும் தான் இருக்கார். இந்த படமும் 4 நாளில் 230 கோடிக்கு மேலே வசூலாகிருக்கு. ஸோ என்ன கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இவனுக்கு மட்டும் லீக் ஆகாமல் இருந்தால் மேபி இதை விட தாண்டி எடுத்துருக்கலாம். நான் என்னோடய டார்கெட் ஒரு 500-600 கோடி இருந்துச்சு. பட் எல்லாம் புஸ்வானமாக ஆகிடுச்சு தான் தோணுது. படம் பார்க்கும்போது கூட பெருசாக ஃபீல் இல்லைங்க. படம் பார்த்துட்டு முடிஞ்சிட்டு வரப்போது தான் இப்போ இந்தியாவில் தேட்டர்லாம் ட்ரிபியூட் வீடியோ கொடுத்துருக்காங்க படம் முடிஞ்ச பிறகு ஒரு 3 நிமிஷத்துக்கு. பட் ஸ்ரீலங்கா தேட்டரில் ஒன்றில் கூட போடலை. நானும் பார்த்துக்கிருக்கேன் எப்படா போடுவீங்கன்னு, கடைசி வரைக்கும் போடவும் இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு இந்த இன்ஸ்டாகிராம் போனால் தான் இந்த சோகமே ஆரம்பிக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தையும் போடுறான் கடைசி படம் போட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, மனசை புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நானும் சரியாகுன்னு பார்க்குறேன், சரியான மாதிரியே தெரில. படம் பார்க்கும்போது ஒரு படம் பார்க்க போயிருக்கோம். அந்த படம் நல்ல படமாக கெட்ட படமாக நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தான் பார்க்குறோம். படம் முடிஞ்ச பிறகு தான் இது தளபதி படம், கடைசி படம், இதுவுமே படம் இனிமேல் வராது அப்படின்னு ஃபீல் ஆனிச்சு. அது கூட பரவாயில்ல, ஒரு மாதிரியாக மனசை தேத்திட்டு வந்துட்டேன். பட் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் போனால் தான் தலைவலியே ஆரம்பிக்குது. விடிய ஒரு 12 மணிலேருந்து 2 மணிக்கு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணாலே போதும். அந்த 2 ஹவர் ஏதாவது நம்ம மைண்ட் ஃபக் பண்ண விட்டுருவாங்க இவனுங்க. ஸோ அவ்வளோதான். யார் யார் படத்தை பார்த்தீங்க, படத்துக்கு நான் ரிவ்யூ ரேட்டிங் பெருசாக கொடுக்கல, என்னோடய ஃபீலிங்ஸை தான் ஷேர் பண்ணேன். ஸோ யார் யார் படத்தை பார்த்தீங்க, லீக்கான படத்தை பார்த்துட்டு இதை பார்த்துருந்தாலும் ஓகே, இந்த படத்தை பார்த்துட்டு இன்னொரு தடவை 2-3 தடவை பார்க்க போனாலும் ஓகே, ஃபேமிலியோட கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்க, இனிமேல் பார்க்க கிடைக்காது காய்ஸ். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரோ. சூத்து மூடிட்டு போனால் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு.